ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் நல்லா சேஃபாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். எப்பவும் போலவே இன்றைக்கும் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், சூப்பரான ஒரு ஹெல்தி ரெசிபியோட தான் வந்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் சொல்லியிருக்க டிப்ஸில் ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி இந்த மாதிரி இடிகள் வச்சுருப்போம். மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு தட்டுறதுக்கெல்லாம் கிச்சனில் இந்த இடிகள் ரொம்பவே யூஸாக இருக்கும். இந்த இடிகளில் இந்த மாதிரியே நம்ம நைட்டு வச்சுட்டு தூங்கும்போது இதுக்குள்ளே கரப்பாம்பூச்சி, பல்லி எல்லாம் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் கப் எடுத்துக்கோங்க. இதை அப்படியே உரல் மேலே கவுத்தி போட்டுருங்க. நாம் எடுக்கக்கூடிய கப்பு இந்த உரலை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி நைட்டு தூங்க போகும்போது நீங்கள் செஞ்சுட்டு தூங்குனீங்கன்னா இடிகளுக்குள்ள பூச்சி, பல்லி எதுவுமே போகாது. இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முருங்கைக்காலை நம்ம ஒரு வாரத்துக்கு வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே அது காஞ்சி போயிடும். நான் சொல்கிறேன், இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். ஒரு வாரம் இல்லைங்க, 2 வாரம் ஆனாலுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வீடியோவில் காமிக்கிற மாதிரி முருங்கைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய நாரையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நல்ல ஏர் டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் வாளியில் போட்டு தாங்க ஸ்டோர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் ஆனாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த மாதிரி தூக்கு வாளிலாம் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணும்போது இதோட மூடியை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த வாளியோட மூடியில் இந்த மாதிரி விரல் விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் என்னதான் புட்டு அடிக்கடி செஞ்சாலுமே ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா புட்டு ரொம்ப சாஃப்டாக வராது. நான் சொல்கிற இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். புட்டு செம சாஃப்டாக வரும். நான் இன்னைக்கு ராகி புட்டு தான் செய்ய போறேன். எப்பவும் போல ராகி மாவுல கொஞ்சமா உப்பு சேர்த்து தண்ணி தெளிச்சு விட்டு பிசைஞ்சு எடுத்தாச்சு. என்னதான் கையால பிசைஞ்சாலுமே அங்கங்கேயா கட்டி கட்டியா இருந்த மாதிரி இருக்கும். இதுக்காக பாருங்க, மிக்சி ஜார்ல சேர்த்து பல்ஸ் மோட்ல ஒரு ஓட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பண்றப்ப நம்ம மாவு ஒரே போல ஈவனா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்ப பாருங்க, நம்ம புட்டு பொடி நல்லா சாஃப்டா இருக்கு. இனி இந்த மாவுல நம்ம புட்டு வேக வச்சு எடுக்கும் போது நமக்கு நல்லா சாஃப்டான புட்டு கிடைக்கும். ராகி மாவு மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி அரிசி மாவு, கோதுமை மாவுல புட்டு செஞ்சாலுமே இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல சாஃப்டான புட்டு நமக்கு கிடைக்கும். ஆனா மாவு பிசையும் போது மட்டும் தண்ணியோட அளவை பார்த்து அளவா சேர்த்துக்கோங்க. இன்னொரு டிப் பாத்தீங்கன்னா, கோதுமை மாவு, ராகி மாவுல எல்லாம் புட்டு செய்யும் போது ஃபர்ஸ்ட் அந்த மாவை லைட்டா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா புட்டு செஞ்சு பாருங்க. புட்டு நல்லா சாஃப்டாவும் நல்ல டேஸ்டாவும் நல்ல மணமாவும் இருக்கும். ராகி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுலேயும் இந்த மாதிரி ஆவியில வேக வச்சு சாப்பிட்ற புட்டு ரொம்பவே ஹெல்த்திங்க. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து சூடாக சர்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டு பூஜை பொருட்களை சுலபமாக கை வலிக்காமல் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணிடலாம். இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குங்க. லைட்டாக அந்த சொல்யூஷன் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி தேய்ச்சாலே போதும், பூஜை பொருட்கள்லாம் சூப்பராக க்ளீன் ஆகிடும். இந்த சொல்யூஷன் ரெடி பண்ணுறதுக்கு 3 பொருள் போதுங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா லெமன் தாங்க. ஒரு பெரிய சைஸ் லெமனில் பார்த்தீங்கன்னா பாதி லெமன் நான் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் லிக்யூட் சேர்த்துக்கிறேன். லிக்யூட் பார்த்தீங்கன்னா நுர வரதுக்காக நம்ம சேர்க்குறோம். எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த லிக்யூட் சேர்க்கறதுனால போயிடும். நீங்கள் பாத்திரம் தேய்க்கக்கூடிய லிக்யூட் இருந்துன்னா அதை சேர்த்துக்கலாம். டிட்டர்ஜென்ட் லிக்யூட் இருந்துன்னா அதை சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி ஹேண்ட் வாஷ் இருந்தாலும் போதும். இதில் 3ல் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கோங்க. 3ஆவதாக இதில் சேர்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா லெமன் சால்ட் தாங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். லெமன் சால்ட் நம்ம கடைகளில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் இப்போ வீடியோவில் காமிச்ச மாதிரி சின்ன சின்ன கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கும். இந்த லெமன் சால்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்லாம் இருக்காதுங்க. ஒரு பேக்கெட் பார்த்தீங்கன்னா 10 to 15 ருபீஸுக்குள்ளே தான் இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சால்ட் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக இது கூட 1 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மொத்தமாக இந்த லிக்யூட் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 ருபீஸுக்குள்ளே தான் ஆகும். அவ்வளோதாங்க, நம்மளோட சொல்யூஷன் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதில் இதை ஊற்றி வச்சிடலாம். நான் இன்றைக்கி கோலின் பாட்டில் ஒன்று ஃப்ரீயாக இருந்துச்சு, அதில் நான் இதை ஊற்றிக்கிறேன். இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1 month வரைக்குமே கெட்டு போகாது. நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தேவைப்படுறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சொல்யூஷனை வச்சு காப்பர் பாத்திரங்களில் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்க, இந்த காப்பர் கப்போட கலர் பாருங்க, இது நல்ல கருத்து போச்சு. இந்த காப்பர் கப்பை இந்த ஒரு சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணி எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
இந்த கப்பு மேலே இந்த மாதிரி லைட்டாக ஒன்று இந்த சொல்யூஷனை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிடும். அடுத்து இந்த மாதிரி கப்பில் எல்லா பக்கங்கள்லேயும் ஒன்று ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கையால் தாங்க தேய்க்கிறேன். ஸ்க்ரப்பர் எதுவுமே யூஸ் பண்ணல. ரொம்ப கலர் மாறி போய் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்ங்க. இல்லாட்டி நார்மலாக இந்த மாதிரி கை வச்சு தேய்ச்சாலே போதுங்க. கை வச்சு தேய்க்க நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. நல்ல பளன்னு புது காப்பர் பாத்திரங்கள்லாம் வாங்கும்போது எந்த அளவுக்கு கலராக இருக்குமோ அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கையில் பார்த்தீங்கன்னா எந்தவித அலர்ஜியுமே வராது. நம்ம சபீனா அதுக்கப்புறம் பீத்தாம்பரி இந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணும்போது கைக்கு செட் ஆகாது. ஒரு சில சமயங்களில் வேலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரே சொல்யூஷன் ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். அதே போல் இந்த சொல்யூஷன் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஊற்றின தண்ணி பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி தாங்க ஊற்றிருக்கேன். ஹாட் வாட்டர் எதுவுமே ஊற்றலை. கை வச்சு நல்லா ஒன்று தேய்ச்சாச்சு. பாருங்கள் நல்ல ஒரு ஷைன் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. லாஸ்ட்டாக இதை நல்ல தண்ணி வச்சு ஒரு டைம் கழுவுங்க. ஃபில்டர் தண்ணி யூஸ் பண்ணி கழுவிக்கோங்க. உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணாதீங்க. இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான சொல்யூஷனுங்க இது. லாஸ்ட் ஒரு காட்டன் கிளாத் வச்சு இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் தொடச்சிருங்க. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கருத்து போகாது. வருஷக்கணக்காக நீங்கள் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்த காப்பர் பாத்திரமா இருந்துச்சுன்னா நீங்கள் 1-2 முறை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடுங்க. நம்ம பவுடர்லாம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது கையெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப அழுக்காகும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா எந்தவித அழுக்குமே இருக்காது. கையிலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லாம் வராதுங்க. இதே மெத்தட்லேயே நம்ம மற்ற பூஜை பொருட்களையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கையால் ஒன்று தேய்ச்சி விட்டாலே போதும், நல்லா க்ளீன் ஆகிடுங்க. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி கையால் தேய்ச்சாலே போதும். ரொம்ப எண்ணெய் கரையெல்லாம் இருக்காது. ரொம்ப விடாபிடியான கரை இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து தேங்காய் நார் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெகுலராக வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பூஜை பொருட்களை தேய்ச்சோம்னா தேய்க்கிறதுக்கும் கஷ்டம் இருக்காது. பூஜை பொருட்களும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்க்குறதுக்கு பளபளன்னு இருக்கும். வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ண உடனே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த லிக்யூடை நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ரீயூசபிள் கிச்சன் டவல் வச்சு தான் நான் இதை தேய்க்கிறேன். வேறு எந்த ஸ்க்ரப்பருமே நான் இதில் யூஸ் பண்ணல. இந்த ஒரு லிக்யூடை யூஸ் பண்ணி வெள்ளி பாத்திரத்தையும் நான் க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த வெள்ளி பாத்திரம் பார்த்தீங்கன்னா நான் வீக்லி ஒன்ஸ் இந்த விளக்கை நான் க்ளீன் பண்ணுறதுனால இது ஈஸியாக க்ளீன் ஆகிடுச்சு. அதுவே நீங்கள் ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா இதை வச்சு க்ளீன் பண்ணும்போது இன்ஸ்டண்டான ரிசல்ட் ஒன்றும் கிடைக்காதுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தேய்க்கணும். வெள்ளி பொருள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வெள்ளி விளக்கெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது எல்லா இடங்கள்லையும் நமக்கு கையால் தேய்க்க முடியாது. அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்காக தனியாக ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன். அந்த ப்ரஷ் வச்சு தான் நான் தேய்ச்சி க்ளீன் பண்ணேன். இந்த ஒரு சொல்யூஷனை வச்சு எல்லா பூஜா பொருளும் நான் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. இந்த ஒரு சொல்யூஷனை நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பிகினர்ஸுக்கெல்லாம் இந்த ஒரு கிளீனிங் டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாரம்பரியமான புரோட்டீன் ரிச் ஹெல்த் ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். சுவையான, உடம்புக்கு ரொம்பவே வலிமை தரக்கூடிய, முக்கியமா பெண்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரே மருந்தா இருக்கக்கூடிய பருத்தி விதை வச்சு செய்யக்கூடிய மதுரை ஸ்பெஷல் பருத்தி பால் தான் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பருத்தி பால் பண்றதுக்காக 1 கப் அளவுக்கு பருத்தி விதையை ஒரு பவுல்ல சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 3 முறையாவது தண்ணி சேர்த்து நல்லா கழுவணும். இந்த பருத்தி விதை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது நல்லா ஊறணும். அப்பதான் அதுல இருந்து பால் நமக்கு நிறைய கிடைக்கும். இப்ப இந்த பவுலை மூடி வச்சிடலாம். இனி பருத்தி பால் செய்யறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பச்சரிசி ஊற வைக்கணும். நான் இங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை ஊற வைக்க போறேன். இனி டேஸ்டுக்காக கொஞ்சமா பாதாம் சேர்க்க போறோம். ஒரு 10 போல பாதாம வெதுன்னு இருக்கக்கூடிய சுடு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். அப்ப சீக்கிரமா ஊறி வந்துடும். பருத்திப்பால் வெறுமனே காய்ச்சும் போது ரொம்ப தண்ணியா இருக்கும். அதனாலதான் நம்ம கொஞ்சம் பச்சரிசி அரைச்சு சேர்க்கிறோம். பாதாம் இல்லாதவங்க இதுக்கு பதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச பருத்தி விதை இப்ப சாயந்தரம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ஒரு விதை எடுத்து கையால நசுக்கி பார்த்தாலே தெரியும் நல்லா ஊறியாச்சு. இப்ப நம்ம இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துடலாம். ஊற வச்ச தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சிட்டு இப்ப இந்த பருத்தி விதையை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பருத்தி விதைய தண்ணி எதுவும் சேர்க்காம பல்ஸ் மோட்ல போட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா இதுல தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சு எடுக்கணும். பருத்தி விதையை அரைக்கிறப்போ ஊற வச்ச தண்ணியை சேர்க்காதீங்க, ஃப்ரெஷ்ஷான தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி பால் புளிச்ச மாதிரி ஆயிடும். பருத்தி விதையை நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப இதுல இருந்து நம்ம பால் பிழிஞ்சு எடுத்துடலாம். வடிகட்டி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 லேயர் இருக்கக்கூடிய வடிகட்டி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்பதான் அதுல இருக்கக்கூடிய சக்கை எதுவுமே உள்ள விழாது, பால் நல்ல தெளிவா கிடைக்கும். இப்ப இதுல இருந்து நான் பிழிஞ்சு எடுத்திருக்க சக்கையை மறுபடியும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன்.
தேங்காய் பால் எடுக்கிறப்போ எப்படி முதல் பால், இரண்டாம் பால், மூணாம் பால் எடுப்போமோ அதே மாதிரி தான் எடுக்கணும். சேம் மெத்தட் தான். நான் இங்கே கம்மியான அளவில் செய்கிறதுனால இந்த பருத்தி கொட்டையை மிக்சியிலே அரைச்சிட்டேன். நீங்கள் அதிகமான அளவில் செய்கிறதா இருந்தால் கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த பருத்தி விதையில நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த பருத்தி பால் நம்ம குடிக்கும் போது நமக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பு, அதாவது குட் கொலஸ்ட்ராலுமே இந்த பருத்தி விதையிலேருந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க, நம்ம முதல் பால் புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த சக்கையை மிக்சி ஜாரில் சேர்த்து மறுபடியும் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இனி ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த மாதிரியே இதுல இருந்தும் நம்ம பால் பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ இந்த பருத்தி விதையிலேருந்து 2 முறை நம்ம பால் பிழிஞ்சு எடுத்தாச்சு. நாம எடுத்து வச்சிருக்க பருத்தி பாலை மறுபடியும் நல்ல வடிகட்டி இன்னொரு பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். பாருங்க, 2 முறை வடிகட்டின பிறகு இந்த அளவுக்கு நமக்கு சக்கை கிடைச்சிருக்கு. இது இருக்கட்டும். நாம இப்ப பச்சரிசி பாதாம் 2ஐயும் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். ஊற வச்சிருந்த பச்சரிசி அது போல பாதாம தோல் உரிச்சிட்டு மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கிறேன். இதுல இப்ப தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு எடுத்திருக்கேன். இப்ப அதே மிக்சர் ஜார்லயே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காவோட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப இதுல இருந்து தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்தாச்சு. பாருங்க, ஒரு 1.5 கப் அளவுக்கு இருக்கும். பச்சரிசியுமே பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சு எடுக்கணும். இப்ப ஃப்ளேம் ஆன் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்க பருத்தி பாலை சூடு பண்ணிடலாம். இப்ப நான் ஃப்ளேமை ஹைல தான் வச்சிருக்கேன். பருத்தி பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த பருத்தி பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சு வந்தாதான் இதுல இருக்கக்கூடிய பச்சை வாடையெல்லாம் போகும். இனி பாதாம் பச்சரிசி 2ஐயும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கதை இதுல சேர்த்துடலாம். பச்சரிசி சேர்த்ததுமே லைட்டா திக்காக ஆரம்பிக்கும். இந்த டைம்ல கைவிடாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மழை காலங்கள்ல உங்களுக்கு சளி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் போது இந்த பருத்தி பாலோட கொஞ்சமா சுக்குத்தூள், ஏலக்காய் தூள், நல்ல மிளகாய் தூள், கொஞ்சமா சித்திரத்தை தூள், இந்த 4ம் சேர்த்து இந்த பருத்தி பால் செஞ்சு குடிச்சீங்கன்னா உங்களுக்கு கோல்டு, காஃப்ல இருந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல ஆயிடுச்சு. நம்ம சேர்த்திருந்த பச்சரிசி மாவுமே ஓரளவு வெந்து வந்திருக்கும். இப்போ ஃப்ளேமை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுட்டு மற்ற பொருள்லாம் சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சுக்கு, ஏலக்காய் தூள்லாம் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காலையில வெறும் வயிற்றுல இந்த பருத்தி பால் நீங்க குடிச்சீங்கன்னா வயிற்று புண், குடல் புண்லாம் நல்ல குணமாகும். இந்த பருத்தி பால்ல கால்சியம் சத்துமே அதிகமா இருக்கு. இனி இதுல இனிப்பு சுவைக்காக நான் நாட்டு சக்கரை சேர்க்கிறேன். நான் இங்க 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன். அதாவது 1/2 கப் உள்ள மெஷரிங் கப்ல 2 கப் சேர்த்திருக்கேன். நீங்க சேர்க்கும் போது உங்களுடைய இனிப்பு சுவைக்கு ஏத்த மாதிரி நீங்க கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நாட்டு சக்கரை, சர்க்கரை எல்லாம் சேர்க்கறத விடைக்கும் கருப்பட்டி சேர்த்தீங்கன்னா இன்னுமே ஹெல்த்தியா இருக்கும். இப்படியே ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாம். நான் சேர்த்த சுக்குத்தூள் பாத்தீங்கன்னா அங்கங்கேயா கட்டி கட்டியா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் விஸ்க் வச்சு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டேன். விஸ்கால கலந்து விட்டீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடும். இப்ப லாஸ்டா நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால் இதோட சேர்த்தாச்சு. ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு நான் தேங்காய் பால் சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்ததுனால ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இது லைட்டா ஒரு சூடு ஏறினதுமே நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சூடா இருக்கு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிருங்க. அவ்வளவுதான். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய மதுரை ஸ்பெஷல் பருத்தி பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க டிப்ஸ், ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.